ஆண்டவர் அங்கே வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா 2 படகு இருக்குது. அது ஒரு படகு வந்து பேதுருடையதாக இருக்குது. பேதுரு போட்டில் தான் ஃபஸ்ட் ஏன்னா அவன் தான் இழப்பின் மத்தியில் உட்காந்துருக்கிறார். நல்லா கவனிங்க. இப்போ அவன் வாழ்க்கையில் புதிய காரியம் நடந்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. எல்லாத்தையும் இழந்தாச்சு, எல்லா பிரயாசம் பட்டாச்சு, எல்லா முயற்சி எடுத்தாச்சு, என்னென்ன பண்ணணுமோ எல்லா வித்தையும் காமிச்சாச்சு. எங்கே? கடலுக்குள்ளே. நல்லா கவனிங்க, எல்லா வித்தையும் காமிச்சிட்டார். இப்படி போட்டு அப்படி போட்டு அப்படி திருப்பி இப்படி போட்டு வெளியா வலையெல்லாம் சுற்றி கித்தி எல்லாம் டெக்னிக்கு. நிறைய பேர் பாருங்கள் பயங்கர டெக்னிக்கில் அப்படியே திறமையிலே நினைப்பாங்க. அப்படியே நம்ம வந்து அப்படியே மூளையிலேயே யோசிப்பாங்க, அப்படி சாயிடலாம் இப்படியே. ஒன்றும் ஆக முடியாது. ஹலோ, உங்கள் டெக்னிக்கெல்லாம் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எவ்வளோ திறமைசாலியாக இருக்கலாம், எவ்வளோ புத்திசாலியாக இருக்கலாம், 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரும் போட்டில் ஏறணும், அதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், சமாளிக்க கூடாது. எனக்கு என்னால் முடியல ஆண்டவரேன்னு ஒத்துக்கோங்க. கர்த்தர் அங்கே புதிய காரியத்தை செய்வார். நான் இழந்தது உண்மைதான், என்னால் முடியல, நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், எவ்வளவோ போராடிட்டேன், என் போட்டில் நீங்கள் ஏறுங்க ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொன்று தெரியுங்களா, கலிலேய கடற்கரையில் அவ்வளோ மீன்கள் கிடையவே கிடையாதாம்மா. அவ்வளோ மீன்கள் இல்லையே, கிடையவே கிடையாதாம்மாங்க. ஆனால் தேவன் ஏறினதுக்கு அப்புறம் தான் பேதுருவுக்கு ஆச்சரியம். ஒரே வலை வீசின 2 போட்டு 2 படகு நிரம்பத்தக்கதாக கர்த்தர் மீன்களை கொடுத்து அற்புதத்தை செஞ்சார். ஆனால் ஒன்று, நீ ஆண்டவர்கிட்ட கேளு. ஒருவேளை நீ திறமையில போராடி பார்ப்பீங்கன்னா, திறமையெல்லாம் விட்டுரு, வேணாம், திறமையெல்லாம் விட்டுருங்க, வேணாம், புத்திசாலித்தனம்லாம் வேண்டாம், செல்லாது. ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கோங்க. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.